வணக்கம். தமிழ் ஆசிரியர்களின் ஊதியத்தில் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக இழவு வாரம் என்கிற போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்ற பெண் சித்த மருத்துவர். இந்தி திணிப்புக்கு எதிராக பெண்களை ஒருங்கிணைப்படுத்தி போராட்டங்கள் பல நடத்தி பல முறை சிறைக்கு சென்றவர். பெண் கல்வி, பெண் சம உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தவர். சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடியவர். சுயமரியாதை இயக்கத்தின் செயல்பாடுகளில் தன்னை இணைத்துக் கொண்டவர். சாதி மறுப்பு திருமணம், விதவை மறுமணம் ஆகியவற்றிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர். அன்றைய நாளில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்ற 2 மாபெரும் நடிகர்களை, அதில் ஒருவர் அன்றைய நாளில் முதன்மை நடிகர் ஆகிய இருவர்கள் நிரபராதிகள் என்ற காரணத்தினால் அவர்களுக்காக சட்ட உதவிகள் செய்து அவர்கள் விடுதலை பெற வழிவகுத்தவர். இவர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். தர்மாம்பாள் அம்மையார் வாழ்ந்த காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கு உரிமை இல்லை. ஒரு குறிப்பிட்ட மரபை சேர்ந்த பெண்கள் கோவில்களுக்கு, இளம் பெண்கள் கோவில்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டு சமுதாயத்தில் உள்ள சில பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் வலம் வந்தவர்களுக்கும் சில அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் பாலியல் உறவு தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டவர்கள். இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் தர்மாம்பாள் அம்மையார் படித்தார், மருத்துவ பட்டமும் பெற்றார். அதுவும் தன் தாய்மொழியாகிய தமிழின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தை பயின்று சென்னையில் ஒரு சித்த மருத்துவமனையை துவக்கி சிகிச்சை அளித்து வந்தார். பெண்களின் கல்விக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார். பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவும் விதவைகளுக்கு இழைக்கப்படும் தீங்குகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தார். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமபதம் அம்மையார் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி தேவதாசி மரபை ஒழிக்க காரணமாக இருந்தவர்களில் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரும் ஒருவர். அன்றைய காலத்தில் பள்ளிக்கூடங்களில் தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை, உரிய மரியாதை இல்லை. மற்ற ஆசிரியர்களை விட இவர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டு வந்தது. இதை எதிர்த்து இழவு வாரம் என்கிற ஒரு போராட்டத்தை நடத்தினார் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். இந்த போராட்டத்தின் வலிமையின் காரணமாக அன்றைய ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்தவர் இறங்கி வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களைப் போலவே சமமான ஊதியம் வழங்க உத்தரவிட்டார். இது அவர் பெற்ற மாபெரும் வெற்றியாகும். தமிழுக்காக பல தொண்டுகளை ஆற்றியிருக்கிறார் தர்மாம்பாள் அம்மையார். கரந்தையில் தன்னுடைய சொந்த வீட்டை கரந்தை தமிழ் சமூகத்திற்கு தமிழ் வளர்க்க தானமாக கொடுத்தார். கல்விக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் இவர் செய்த பல போராட்டங்களின் விளைவாக இவர் வீர தமிழன்னை என்கிற பட்டத்தை பெற்றார். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தர்மாம்பாள் அம்மையார் பெரும் போராட்டங்களை நிகழ்த்தியுள்ளார். சாதி மறுப்பு திருமணங்களை அவர் ஆதரித்தார். விதவை மறுமணத்தை அவர் ஆதரித்தார். 1938 என்று நினைக்கிறேன். அன்றைய நாளில் மகளிர் மாநாடு ஒன்று சென்னையில், அப்பொழுதே மெட்ராஸில் நடந்தது. அந்த மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு தந்தை பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்களில் முதன்மையான ஒருவர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். தர்மாம்பாள் அம்மையார் பல்வேறு தளங்களிலும் மிகவும் மும்முரமாக மிகவும் ஆக்கப்பூர்வமான பங்களித்திருக்கிறார். அன்றைய நாளில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொலை வழக்கு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த லட்சுமிகாந்தன் யார் என்றால், அவர் ஒரு மஞ்சள் பத்திரிகை நடத்தி வந்த ஒரு நபர். இதற்கு முன்னரே அவர் 7 வருடம் அந்தமானுக்கு சிறைக்கு அனுப்பப்பட்ட, அவருடைய குற்றச்செயல்கள் சிறைக்கு அனுப்பப்பட்ட வரலாறு அவருக்கு உண்டு. சிறையிலிருந்து திரும்பி வந்ததும் அவர் துவங்கிய மஞ்சள் பத்திரிகை முதலில் தடை செய்யப்பட்டது. பின்னர் மீண்டும் அதே வேறொரு பெயரில் அவர் தொடங்கி அந்த பத்திரிகையில் சமுதாயத்தில் உள்ள சில நபர்களை பற்றி, நடிகர்களை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி வந்தார். அதற்கு பயந்தே சிலர் அவருக்கு பணமும் கொடுத்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த நபர் கொலை செய்யப்படுகிறார். இவர் கொலை செய்யப்பட்டவுடன் கைது செய்யப்பட்டவர்களில் M.K. தியாகராஜ பாகவதர் அந்த நாளின் முதன்மை நடிகர். அவருடைய படம்லாம் 3 தீபாவளி ஓடி இருக்கு. ஹரிதாஸ் என்கிற படம். அந்த நாளின் முதன்மை நடிகரான M.K. தியாகராஜ பாகவதர் மற்றும் மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட N.S. கிருஷ்ணன் அவர்கள், இவர்கள் இருவரும் கைது செய்யப்படுகின்றனர். இவர்களை குற்றவாளி என்றும் தீர்ப்பு சொல்லி ஆயுள் தண்டனையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் இருவரும் நிரபராதிகள் என்ற காரணத்தினால் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் இவர்களுக்கு சட்ட உதவிகள் செய்தார்.
அப்போல்லாம் மெட்ராஸ் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே முறையீடு செய்யணும்னா பிரிட்டிஷ் மண்ணில் தான் செய்ய முடியும். ஏன்னா அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆளுகையின் கீழ் இந்தியா இருந்தது. அங்கு இவர்கள் தங்களுடைய கேஸை கொண்டு செல்வதற்காக சட்ட உதவிகள் செய்தவர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து வந்த உத்தரவின் பேரில் இந்த கேஸ் மறுபடியும் இங்கு வழக்கெடுத்து நடத்தப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அப்பொழுது இருவரும் நிரபராதிகள் என்று விடுவிக்கப்பட்டனர். இவ்வாறு பல தளங்களிலும் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் பங்காற்றியிருக்கிறார் என்றாலும் இவற்றிற்கு அடிநாதமாக இருந்தது அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம்தான். அது மொழிக்கு எதிரான அடக்குமுறை ஆகட்டும், அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறை ஆகட்டும், ஆணாதிக்க அடக்குமுறை ஆகட்டும், மேல்தட்டு மக்களின் மேல் சாதி மக்களின் அடக்குமுறை ஆகட்டும் என எல்லா வகையான அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராடியவர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். இன்று பெண்கள் தலைநிமிர்ந்து நடந்து பல துறைகளில் சாதனை படைக்க வித்திட்ட முக்கியமான பெண்மணிகளில் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையாரும் ஒருவர். அந்த நாளிலேயே இவ்வளவுதான பெண்கள் இல்லை, பெண் என்பது ஒரு பேராற்றல் என்று நிரூபித்தவர் டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பிறருக்கு பகிரவும், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும். இதை நான் சொல்லலை இது வரைக்கும், எனக்கு ஒரு தோழி சுட்டி காட்டினாங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப்க்கு பெல் பட்டன் அழுத்த சொல்லுங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.